வெனஸ்டே ஒரு டே இருக்கிறதே மறந்துட்டேன் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு யுவா ஜெயிக்கணும். யுவா ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா யுவா ஜெயிச்சிட்டா ஐயோ தரமா இருக்கும். என்னடா இவங்க இங்கதான் பண்றாங்க. ஆமா இவங்க போக மாட்டாங்களாங்க. ஓகே யுவா ஜெயிச்சிட்டா வெறியா இருக்கும் ப்ரோ. மொபைல் டீம்ல ஒருத்தர் அன்அவைலபிள் ஆன. ஆமாமா ரெண்டாவது மேட்ச் தான் வருவாங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஜூஸ் வந்து செகண்ட் மேட்ச். சூப்பர் கேர்ள் பாருங்க பெண்கள் அணி பாருங்க. பெண்கள் அணி 15 பெண்கள் அணி வரலாம் பெண்கள் அணி. யுவா ஓபி யுவா சென்று கொண்டிருக்காள். சிங்கமாடா பெண் யுவா அடி போட வரலாம். மொபைல் ஆமா பிடிஎஸ் மொபைல். அவ்வளவுதான் தனித்தனியா அடிக்கிறாங்க. ஒருத்தன் கூட பக்கத்துல இல்லையே. ரியாட்ல ஒருத்தர் ஜெஸ்ஸி அகால யூடியூப் ஜெஸ்ஸி அகால வரணும். அவ்வளவுதான் யுவா வெறியாயிரும். அப்ப அத்தா சொல்றதே கேட்க மாட்டேன்றாங்க. அங்கிட்டு இங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு. மீதா பாருங்க சமைதா பாருங்க கமெண்ட் எல்லாம் அவ்வளவுதான். 2 பேர் தான் போன வாரம் இல்ல அப்ப நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. இப்ப என்ன திடீர்னு பொங்குறீங்க? யாரோ 2 பேரு பிரியா கேமிங் யுவா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஏதாவது பண்ணுவாங்களா இல்ல மரணம் அடைவாங்களா? பெண்கள் அணி பல வருடங்கள் கழிச்சு ஃபார்ம் ஆயிருக்காங்க கைஸ். பெண்கள் அணி பல வருடங்கள் கழிச்சு. ரியாட்லயும் 4 பேரு பிடிஎஸ் மொபைல்லயும் 3 பேரு. ரியா கேமிங் யுவா மட்டும் தான் இருக்காங்க. இந்த ஆட விடுறாங்க. அவ்வளவுதான் ஒரு நேடு சரியான எஸ்கேப். 4 பேருமே க்ளோசிங் ஆவறாங்க. ரியாட் லீவிடா அது லெவி ரியாட் லெவி கரண் ஜாட். அவ்வளவுதான் ஒரு மாலியை தூக்கி போட்டாங்க. 2 பேர் தான் மீதி 2 பேர் அங்கேயே இருக்காங்க. பிரைவேட்ஸ் எப்போ ப்ரோ உடம்பு சரியில்லை கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்துடும்ல. உடம்பு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் அரசு பஸ்ஸாக அங்கே பாரு பிரியா கேமிங் ஒரு இடத்துல உட்காந்துருக்குது. யுவா ஒரு இடத்துல உட்காந்துருக்குது. செட்டிங் தான் உள்ள வந்தா அடி. ஆனா எப்படி இவங்க 4 பேர் அடிப்பாங்கன்றதுதான் அங்க சீனே. அவ்வளவுதான் ஒரு நேடு. ஐயோ 1 HP. ஐயோ 2 பேருமே ரிவீல் ஆயிட்டாங்கனா இப்போ. அவளோட கரெக்ட்டா அடிச்சு வந்து பாத்துறாரு ஜெயிச்சுனே. அவ்வளவுதான் அடிதான். லெஃப்ட் ரைட் போட்டாங்கடா. அவன் போன அடி தான்டாங்க. இன்னும் 2 பேர் பேக். அவ்வளவுதான். பெண்கள் அணி அகால மரணம் அடைந்தது. மாரணம் பெண்கள் அணியை முத்தமிட்டது. பாருங்க பெண்கள் அணி எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இதுதான் முதல் மேட்ச். அதனால சினர்ஜி இல்லாம விளையாடி இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா யாராவது 2 பேர். அதே மாதிரி இந்த பக்கம் மொபைல் பிடிஸ் ஒரு பக்கம் 2.0 என்னாச்சு? 2.0 போட்டு பொலங்குது போல. அங்க பாரு கில்ஸ் மேட்ச்ல 6 கில் மினிட்ஸ் மேட்ச்ல கில் எடுப்பாங்க. அடேங்கப்பா எனக்கு தெரிஞ்சு 2.20 ஒரு வெற்றி போட்டுருவாங்களா? அங்க பாருங்க நம்ம மினி ஏஜலோட டீம்மேட் அபிஓபின்ற ஒரு பூக்கி விடிஎஸ் பூக்கி 3.0 இன்னைக்கு வெற்றி போட்டாங்கன்னா அவங்க தான் ஸ்லாட் 1. ஆமா ஸ்லாட் 1 ஒரு வின் ஸ்லாட் 1. ஆமா உங்களுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டியை பயன்படுத்திக்கணும். ஆமா எங்க ஐஜல் ஐயோ ஆமா அங்க பாரு ஐஜல் வேற பீரி கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அபிஓபி வேற M2 பண்ணுச்சு சும்மா 2.0 பாத்துட்டு இருக்கான். அடி இன்னைக்கு ஊம குத்தா பாப்போம். அபி பாக்குறான் 2.0 வட்டமிடுறான் திட்டமிடுறான் எல்லாத்தையும் சொல்லிட்டான். கால்ஸ் எல்லாம் சொல்லிட்டான். மேல இருந்து பார்த்தா இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். யார் என்னென்ன எங்கெங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. தங்கம் ஐடி டீமுக்கு மாஸ்டர்ஸ் லைவ் டீம்ல ஏஜே பிளஸ் அகால வந்தான். மார்க்கெட் அகால வந்தான். மாஸ்டர்ஸ் லைவ் மட்டும் தான் இருக்கான். HDRல எப்படி இருக்கு? அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் லைவ் 2 நாள் கழிச்சிட்டான். எல்லாருமே டவுன். அகால மரணம். ஏசிஸ் லைவ் பண்ற ஒருத்தவனா மாஸ்டர் தூக்கிட்டு இருக்காரு. ஃபெர்டின் அந்த பக்கம் பேக்கப். அவ்வளவுதான் ஏற அடி. ஃபெர்டின் அகால மரணம். எப்படி ப்ரோ ஸ்மூத்லி பிரியா பண்ணா. ஃபெர்டின் அவ்வளவுதான் தங்க மணி நைட் ஒரு வெறிய ஆட்டத்தை காட்சிட்டு இருக்காங்க. ஸ்கைஓபி 3 கில், ராட்ரிக் 3 கில். ஆனா கடைசில அவளை எடுக்க முடியாது. அபி தான் ஒரு பெரிய வேலையை பார்க்க போறான். அபி நாக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல ஓபன் ஆயிடுச்சு. அகால மரணம் நவீன் அகால மரணம்லாம் அவளை வெறும் ஒரு சின்ன ஒரு நாக் அவுட் தான் நடந்திருக்கு.
என்எம்எஸ் கொட்டாரி கொட்டோரி. எம்எல்ஜியும் ஃபைட், எம்எல்ஜி ஸ்பைசி அகால மரணம் பாடி ஸ்லேவ் தான் இருக்காரு இவர். ஒருத்தர் இன்னைக்கு 2.0 ஜெயிச்சுனா நல்லா இருக்கும். டுடே ஹையஸ்ட் ஸ்கில் இல்ல வின்ஸ் சனியாயர் எஸ்ஆர் ப்ரோ என்ன டிராஃபியை தட்டி விட போறீங்களா? தட்டி விடு அப்படின்னு. இந்த நைஸ் ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரியான ஒரு ஃபைட் நடந்துருக்கு. அங்க பாரு அபி போடுறான் 2.0 அடிக்கிறான். அபி 2.0 அடிக்கிறான். ராதிக் 1 HP ராதிக் ரீகால் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான். எப்போ பார்த்தாலும் அபி கையில M24 நீந்தானா? அபி M24 பட் இன்னைக்கு பாரு 3.0 ஒரு வேலையை காட்டுறாங்க பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரு 3.0 ஒரு வின்னு கைஸ். எங்க ஐஜர் ஒரு வின் எடுக்கிறாரு. நியூ அப்கமிங் டேலண்ட்லாம் யாருன்னு வார்ல ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க நீங்க. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 10 மேட்ச்ல ஒரு வெற்றி இருக்கு. எத்தனை வேணா இருக்கலாம், ஒன்னு கன்ஃபார்ம். அவ்வளவுதான், இனிமே யாராலையும் ரீகால் பண்ண முடியாது. ஆடி இவர்கள் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்கு ப்ரோ 1 HP ல இருக்காரு. ராடி ப்ரோ தான் செஞ்சாரு. டாக்கு 1 HP. அவ்வளவுதான். அபி ஒரு மிகப்பெரிய ஒரு கவர் பண்றான். அபி ஒரு மிகப்பெரிய ஒரு கவர் அடிக்கிறான். ஒரு நாக் அவுட். டோனி நாக்கு. சரசன ரீகால் கார்டு எடுத்துட்டு மரணம் ஆவறாங்க. கை அடிக்கிறாரு. என்எம்எஸ் நாக். ரீகால் கார்டு எடுப்பாங்களா? ரீகால் கார்டு எடுக்குவாங்களா? அபி மேல உட்கார்ந்து யுசி வச்சு என்ன எடுக்க முடியும்? ராட்ரிக் தூக்குறான். ராட்ரிக் ராஸ் கையை வந்து ராட்ரிக் தூக்குறான். அந்த சாக்கோ டோனியை தூக்குறாங்க. 4 பேரும் மீண்டு வந்துட்டாங்க. இல்ல இன்னும் தூக்கவே இல்ல. போடாங்க அப்படி அங்க பாரு டிபிக்கிடுப்பா ராட்ரிக் ராம டிபிக்கிடுப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கான். கிளாரிட்டி 4K ல பாருங்க. அந்த மாதிரி ராட்ரிக் மறுக்காம இருக்கா நாக் அவுட். மறுபடியும் அன்னைக்கு போல் என்னைக்கும் எப்பவும் போல் இப்போ மறுபடியும் நாக் அவுட் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது ராட்ரிக்? வாட் இஸ் ஹேப்பனிங் டு ராட்ரிக்? அங்க பாருங்க அபி பாருங்க. ராட்ரிக் தூக்கி வந்து அபி எதுக்கு இங்க போனா என்ன பண்ணணும், இங்க போனா என்ன பண்ணணும் எதுவும் தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. விஷயம் உட்காந்துட்டு உசி வச்சு சுட்டுக்கிட்டு அவனுங்க எல்லாம் 4 பேர் ரீகால எடுத்துட்டு ஜாலியா இருக்கானுங்க. இப்ப பிடிஎஸ் முட்டுவானுங்களா? பிடிஎஸ் உடைப்பாங்களா? பிடிஎஸ் உடைச்சு முன்னாடியே பிடிஎஸ் வெளியே எடுத்துவாங்களா? பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் இடி இறக்குவாங்களா? 2.0 உண்மையாலுமே அறிவு இருந்துச்சுன்னா ரீகால் இருக்கும் போதே பிடிஎஸ் உடைச்சாதான் உண்டு. ஏன்னா கீழே ரீகால் கிடையாது. பிடிஎஸ் ரீகால் எடுக்கல, மேலேயே வரல. பிடிஎஸ் தான் கடைசியில இவங்க வின்னை தடுத்து நிறுத்துவாங்க. பிடிஎஸ்க்கு அடிக்கும் அந்த திராணி 2.0 இருக்குமா? பிடிஎஸ் அடிச்சாதான் வெற்றி பெறணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா? ரீகால் வீணா போகுமா? மரணம் அவங்களை முத்தமிடுமா? ரீகால் கார்டு இருக்கிறதும் பைக்குள்ள கிரனேட் இருக்கிறதும் ஒன்னா? 2.0 கடைசி வரைக்கும் தத்தி ஆட்டம் தான் போட போதா? இல்ல ரசிகர்கள் போய் சொல்லிடுவாங்களா ப்ரோ ரீகால் இருக்கும் போதே உடச்சிரு ப்ரோ, சொன்னா புரிஞ்சுக்க ப்ரோ, கடைசியில வந்து சூத்தடிப்பாங்க ப்ரோ, பழி வாங்கு ப்ரோ, இடி வாங்கு ப்ரோ, இன்னைக்கு நீ ஒரு வின் எடுத்தா ஸ்லாட் 1 ப்ரோ, ஸ்லாட் 1 பிராக்டிஸ் எடுக்கல ப்ரோ, அவங்க இன்னைக்கு நீ அடிச்சு ஒரு 4 வின்னை போட்டு ஐவரி இல்லாத போய் ஜெயிச்சு ப்ரோ, கமான் ப்ரோ உன்னால முடியும் ப்ரோ, ராட்ரிக் ப்ரோ நீ யாரு ப்ரோ, ஜோன் ஹேக்கர் ப்ரோ, ரீகால் இருக்கு ப்ரோ போ ப்ரோ அப்படின்னு வாங்களா? இல்ல ஓஜிபி டிஸ்ட்ல போனா மரணம் நம்மளை முத்தமிட்டுன்னு சொல்லிட்டு பைனாகுலி ஆட்டம் ஆட போறாங்களா? பாப்பாங்க. லெட்ஸ் see. 4 பேர் நாடு செவுத்த புடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றாங்க. 2.0 மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணுது. 2.0 டைம் வேஸ்ட் பண்ணிருக்கு. ரீகால் வச்சுட்டு 2.0 குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆய் போய் கொண்டு இருக்குது. ராட்ரிக் ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். டோனி உட்கார்ந்து படுத்து கொண்டு இருக்கிறான். சாக்கோ வந்து செவருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஸ்கையோபி பாத்தீங்கன்னா படிக்கட்டுல உட்காந்து சர்க்கிள் விட்டு விளாண்டுட்டு இருக்கான். என்ன நடக்குது 2.0க்கு? ரீகால் பாயிண்ட் வீணாக போகுது. ரீகால் பாயிண்ட் வீணாக போய் கொண்டிருக்கிறது. ரீகால் எடுத்தது ஒன்று, எடுக்காம இருந்தது ஒன்று. கச்சச்ச காய்ஸ். என்ன மேட்ச், என்ன இது? எஸ்ஆர்ஹெச்சா ஐபிஎல் நடக்குதா பிபிஎல் நடக்குதான்னு தெரியாம இங்க ஒருத்தன் விளாண்டுட்டு இருக்கிறான். எந்த டீம் அடிக்கணும்னு தெரியல. ஐவரிக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. அதாவது உடம்பு சரியில்லாத ஆரத்தினால் ஐவரியால வர முடியல. முடிஞ்சு அவ்வளவுதான். கீழே தள்ளி விட்டுருச்சு. யாரும் ரீகால் எடுத்தாங்களா? எடுத்துட்டாங்களா? அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க 2 பேர் எடுத்துட்டாங்க ரீகால். கைஸ் 2.0 வந்து 2 பேர் எடுத்துட்டாங்க. 2 பேரா 3 பேரா? 2 பேர் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அங்க பாரு பிடிஎஸ் பக்கத்துல ஒரு டீம் இருக்கு. பிடிஎஸ் பக்கத்துல ஏசிஎஸ் லைவ். யாரு இவங்க? கலாமோஜி தங்கா வைட்டி அணி பிடிஎஸ் பக்கத்துல இருக்காங்க. வட்டம் பெற்றாங்க, திட்டம் பெற்றாங்க.
சாயோபி பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறான். சாயோபியை ஜோன் பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கா guys? இந்த பக்கம் மொபைல் பீட்டர்ஸ் இங்க தான் இருக்கு. இங்க தின்ப்ரோ டீம்ல 2 பேர் அகால மரணம். மாஸ்டர்ஸ் லைவ் டீம் துரத்திட்டு இருக்கு கிஸ்ஸாவையும் சாட்சோஜியும். அவங்க ஸ்லாட் என்ன? அவங்களோட டீம் ஓகே டென். ஒரு 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 சேசிங் நடந்துருக்கு guys. அவங்களும் இன்னொரு டீம்ட்ட போறாங்க. டீம் 6 2.0 ஸ்கையோபி இவங்க பக்கத்துல. மாஸ்டர்ஸ் டீம் பக்கத்துல இவங்க வந்தாங்க 2.0 வந்தாங்க அடிச்சிட்டோம். மூணு பேர் ஐவரி சாரி ஜெயனி 3 பேர் ரீகால் எடுத்துறாங்களாம் 2.0ல. 3 பேர் ரீகால் எடுத்துறாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. வீட்டர்ஸ் கிட்ட சண்டைக்கு போவாங்களா? திராணி இருக்கா 2.0க்கு? பலிக்கு பலி வாங்குவாங்களா? மறுபடியும் பயம் அவங்களுக்கு 2 பீட்டர்ஸ் பக்கத்துல போறதுக்கு பயம் இருக்கா? ரீகால் கார்டு வீணாகப்படுமா? இல்ல பீட்டர்ஸ் முன்னாலே அடிச்சு அவங்க வெற்றியை வெற்றிக்கான பர்சன்டேஜ் அதிகப்படுத்துவாங்களா? பீட்டர்ஸ்ட இல்லாத ஒரு பிளஸ் 2.0 கிட்ட இருக்கிறது ரீகால் கார்டு தான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா காடு மலை மேடு மலை காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இல்ல கைஸ், they are playing differently கைஸ். ரீகால் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஆனா வேஸ்ட் பண்றாங்க. they are wasting the time. அவங்கள்ட்ட பாய் இருக்கு, அவங்கள்ட்ட ரீகால் இருக்கு, அவங்கள்ட்ட M249 இருக்கு, குரோசா இருக்கு, எல்லாம் இருந்து வின் செய்யப்படுகிறது. மறுபடியும் அடி வாங்கினா கூட அவங்களுக்கு மறுபடியும் டோனி நாக்கு ராடி கூட்டு போறான். சாக்கோ ராடி ஸ்ப்ரே பண்ணுவானா? ஒரே ஒருத்தன் அவ்வளவுதான். NMSல 4 பேர் நாக்கு. NMS ரீகால் எடுத்திருக்கு. NMS ஒரு ரீகால் எடுத்துச்சு. NMS ஒரு ரீகால் இது போட்டு எடுத்துச்சு. அவ்வளவுதான். 2.0 இன்னைக்கு வெற்றி எடுக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. NMSல ஒருத்தர் மட்டும் அன்னைக்கு மேல தலை மேல இருந்து குதிச்சு இவங்களை அடிச்சு நாணி பண்ணி அதுக்கு முன்னாடி டிராஃபி இவங்கள்ட்ட இருந்து கையில இருந்து புடுங்கி மொபைல் பீட்டர்ஸ்ல கொடுத்து இவங்களை அவமானப்படுத்தி ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 கீழே கேவலப்படுத்தி அவங்கள வெளியேற்றி அவங்க ரசிகர்கள் நெஞ்சில இடியை இறக்கி அவங்க ஸ்லாட் உள்ள உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லையா? ஆனா ரீகால் கார்டு மட்டும் இருக்கா? ஆனா அதை வச்சுட்டு காடு மலை மேடு பயணம் தான் போறாங்களா? சோ சார். இவரால முடியுமா? முடியாது. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. இங்க இருந்து அங்க போக முடியுமா 4 நிமிஷத்துல? இல்ல வாய்ப்பில்லை தான். நீங்க போறாங்க. ஓஜிபிடிஎஸ் 2 ஈவென்ட்டுக்குமே வரல. பிரிமாஸ்க்ல இறங்கிட்டாங்க. அகால மரணம் அடைகிறாங்களா? மரணம் வலை முத்த விட்டதா? யுவலா நம்ம பெண்கள் அணி எங்க இருக்காங்க? பெண்கள் அணி கியூப்ல இருக்காங்க. சென்டர் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. கியூப்ல இருக்காங்க. பாத்தீங்கன்னா பெண்கள் அணி வெயிட் செய்து கொண்டிருக்கிறது. எங்க நம்ம நவீனங்க எஸ்டிஜெனி கப்பல் இருக்காங்க. அருமை டெம்பிள் இருக்காங்க. புச்சின் டெம்பிள் மினி ஈவென்ட். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஈவென்ட்ல போய் கேம்ப் அடிக்கிறாங்க. நாடி நரம்பு ரத்த சதையில இவங்களுக்கு வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. அநேகமா இவங்க தோல்விக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. ரீகால் கார்டு வீணடிக்கப்பட்டது தான் இவங்களோட தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். கண்டிப்பா இவங்க வெற்றி பெறதுக்கு கடினம் தாங்க. அவங்க வருவாங்க, 4 குண்டு போடுவாங்க, இவங்களை அகால மரணம் அடைய வைப்பாங்க. பார்க்க தான் போறீங்க கைஸ். ரீகால் இருக்கும்போதே போய் கிரிட்டுன்னு அடி அடிச்சு ஒரு மேன் லாஸ் பண்ணி விடுறது, மேன் லாஸ் ஆகுறது, ஒரு ஃபைட்ட பண்றது, ஒரு ஆர்சல் போர்சல் ஆக்குறது, அவங்க எல்லாம் எப்படி தலை மேலே புடிச்சு அன்னைக்கெல்லாம் தலை மேலே குடிச்சு தலநாணி பண்ணாங்க. தலநாணி 2.0 என்னடா தலநாணி? ரீகால் கார்டு வச்சுக்கிட்டு 3 ரீகால் கார்டு வச்சுக்கிட்டு தலநாணி டீம் உட்காந்து கேம்ப் அடிச்சிட்டு இருக்குது. உட்காந்து கேம்பர் அணி அத்தனை பாய், எத்தனை பாய், எத்தனை M249, எத்தனை லூட்டு, குரோசா எங்க, P90 எங்க, தலநாணி அணி 3வது ஸ்லாட்ல உட்காந்துக்கிட்டு இன்னமும் இது தலநாணியே வருது. தலநாணியே செத்துரும் போல இந்த அணி. ஓகே நெருப்பு விட்டு எரிக்கிறாங்க. ஓம் சுக்லாபரதம் சூத்திலே காகிதம் அப்படின்னு அகால மரணம் அடைந்தால் பிரியா கேமிங் சூப்பர்கள் முடிஞ்சடைந்தால்
பிரியா கேமிங்கும் ஜெஸ்ஸி பண்றாங்க, 2 பேரும் காப்பாற்ற முடியுமா? ரீகால் 2 நிமிஷம் இருக்கு, காப்பாற்ற முடியும். பறந்து போவாங்களா? காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்களா? அவ்வளவுதான். என்னது அநியாயமா இருக்கு? என்னது எய்ம் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க? வெயிட் க்ளோஸ் என்கவுண்டர் ஃபைட்ல எய்ம் பண்ணி அடிச்சு கொண்டு இருக்க ஒரு அணி. அருமை 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 அணி. பெண்கள் அணி மாமாத்தி முத்தமிட்டது கைஸ். அதான் யாரு யுவாவா? அவன் வெறி ஆயிருவா. அவ்வளவுதான் கைஸ். முடிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, ஆளிக்கப்பட்டது. யுவா இப்ப வந்து வெறி ஆயிருவா. அண்ணே என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வந்தது காரோட்டி விளையாண்டுருக்கான். இல்ல 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 அகாலம் பண்ண எஸ்கே போயிட்டாங்க. அவ்வளவுதான். டோபி இஸ் லைவ். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் எஸ்ஆர்ஓ ஜேவியர் ப்ரோ தலைமையில் ஒரு அணி தயாரானது என்று அவங்க பாத்தீங்கன்னா சண்டைக்கு வரல, காரோட்டி விளையாட வந்திருக்காங்க. கார் எடுத்து அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்குவாட சுத்தி பட்டமிடுறார், திட்டமிடுறார், மரத்துக்குள்ள பூந்து போறார். ஆஹா நல்லா சஸ்பென்ஸ் நல்லா வேலை செய்யுது. ஆஹா நல்ல அருமையான கார்ப்பா அப்படின்னு விளையாண்டுருக்காரு. சூத்து அடிச்சு சுண்ணாம்பு தள்ளி விட்டாங்க எஸ்எஸ்பிடிஎஸ்ல டோபியா. மாரணம் அவரை பெட்டெக்ஸில் இறக்கி உம்மா கொடுத்தது. மொபைல் பிடிஎஸ் வந்து கொண்டிருக்கிறது, பார்ப்போம். அதாவது எஸ்ஆர்ஓ ஜேவியர் ப்ரோவும் பாத்தீங்கன்னா அவங்க டீம் வெற்றி பெறதுக்காக எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கல. காரோட்டி விளையாடுவது எப்படி, பறக்கும் பாய் போட்டு விளையாடுறது எப்படி, சொங்கின்னு மேலே போகுது எப்படி, ஜொங்கின்னு கீழே இருக்குது எப்படி அப்படின்னு தான் இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்தா கபீபும் கார்னர் வெகுறாரும் நினைச்சா அவங்க பார்த்தா சைக்கிள் சூச, என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறட பூச அப்படின்னு ஒரு 4 பேர் வலுவா தயார்படுத்திருக்காங்க. அவங்க பார்த்தா வாரலாம் ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வெறியா வச்சுட்டு வந்து சிலம்ப கத்து கொடுங்க மாஸ்டர், மாஸ்டர் சிலம்ப கத்து கொடுங்க, சைக்கிள் சூச மாஸ்டர் அனுப்புறாரு அப்படின்னு அது செயற்படி வாங்குறதுக்கு ஒரு அணி வச்சுட்டு சிரமாட்ட அணியாக வந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் போகும் இடமெல்லாம் எஸ்ஆர்ஓவும் சேவியர் ப்ரோவும் என் பேரு சூச, நான் திங்கா போறது திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறடா பூச அப்படின்னு ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். ஆளப்படைந்ததா எங்க பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது ஆளப்படையதா பஞ்சாயத்து சோழ நாட்டான சாயோபி அகால வரணப்படை உமா கொடுத்தது. 3 பேர் தான், இன்னும் 3 பேர். ஈஸ்வா கேமிங் காரில் கிளம்பி கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா 2.0 அருமையா விளையாட கொண்டிருக்கு. ஜியூஸ் வாட் அப் ப்ரோ டிராவல் பண்ற நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணிக்குவோம். காதல் எடுத்து இடம் என்ற காரணத்தினால் அவர் கட்டில் விளையாட்டோ இல்ல தொட்டில் விளையாட்டோ இல்லை தியேட்டரில் போய் குடிப்பதோ அமுக்குவதோ கசக்குவதோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார். கண்ணில் சுடும் விளையாட்டை விட கண்ணை வைத்து விளையாடும் விளையாட்டை காதல் சிறந்த விளையாட்டு என்ற காரணத்தினால் காலையில் 6 மணிக்கு சென்றவர் மாலை 6 மணி ஆகியும் வரவில்லை. 12 மணி நேரம் ஸ்டாமினாவில் விளையாண்டு கொண்டிருக்கிறார். 10 மணி அளவில் மீண்டு வந்து விடுவார் என்று அவர் டீம் அறிவுறுத்தியது. அவர் டீம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. வருவார். M416 கையில் எடுக்கும் தருணம் வந்து விட்டது. கண்ணை விடு, பொண்ணை விடு, M416 கையில் எடு. அடுத்து பாத்தீங்கன்னா 2.0 பக்கத்துல ஒரு அணி போய் கொண்டிருக்கிறது. கிராஸ் பண்ணி போறாங்க. கிராசிங்ல போவாங்க. தூக்குவாங்களா? இல்ல தூக்கல. மொபைல் பிடிஎஸ்ல கோட் அகால மரணம் ஹைப்பர் சானும் ஏவி ஓடிட்டு இருக்காங்க. சுகடேஸ்ல பாத்துறா ராட்ரிக். இட்ஸ் a பீஸ் ஸ்ப்ரே. அதாவது ராட்ரிக் M416 இல் 5.5 புல்லட்டை போட்டு ஸ்ப்ரே பண்ணுவார் பார்த்தால் PILE M416 இல் போட்டு கத 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 என்று தெளித்து கொண்டிருக்கிறார். ஏடிபி மேல் படவில்லை, சொத சொத என்று போட்டு கொண்டிருக்கிறார். என்ன ஆகிவிட்டது? ஒரு காலத்தில் ஹேக்கர் ஸ்ப்ரே எல்லாம் போடுவார், இப்போது எல்லாம் பி போட்டு கொண்டிருக்கிறார். இட்ஸ் a பீஸ் ஸ்ப்ரே guys, இட்ஸ் a பீஸ் ஸ்ப்ரே. கன் விளையாட்டை விட கன்னை வைத்து விளையாட்டு தான் முக்கியம். ஆனால் வருவார். எல்லாம் கன் தானே. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்ற மாதிரி. அதுவும் கன் தான், இதுவும் கன் தான். ஏதோ ஒரு கன். ஆமா 9. ஆமா அபியூ மட்டும் தான்.
அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். குமிஞ்சு அடிக்கலான்னு பாக்குறாங்க. எழுந்து அடிக்கலாம் பார்த்தலாம். அகால மரணம் அடைந்தா. மரணம் அவளை முத்த விட்டது. உம்மா கொடுத்தது. முதல் மேட்சில் பெருசாக எதுவும் சேமிக்கவில்லை. எல்லாரையும் அடிக்கிறாங்கண்ணா தின்னோப்பி டீம். அவ்வளவுதான். தின்னோப்பி தான் இன்னைக்கு பூலை. அப்படி நின்னோப்பி இப்ப 2.0 ஃபைட் போனா உடனே கதறுவாங்க. அம்மாடா பாருங்க ரைவல்டி தொடங்கி விட்டது. தின்னோப்பி ஹெல்பிங் பிடிஎஸ் டு வின் தி மேட்ச் அப்படின்றாங்க. ஷோ 3.0 ப்ரோ சேத்தன் M4. ஷோ 3.0 அவங்க வீட்டுக்கு தான் போய் காட்டணும். அவங்கள செத்துட்டு அவங்க வீட்டுல கக்கூஸ்ல இருப்பாங்க. மரணம் அடைஞ்சாங்க. நீ வேணா அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டு போய் 3.0 லெவல வெளியே வாடா. ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. என்ன பண்ணாரு 2.0 NMS ஃபைட் பண்ணிட்டாங்க. ராட்ரி கையில் குண்டை எடுத்தார், எரிகிறார், போட்டார். ஒன்றும் நடக்கவில்லை. அது வேறு எரி குண்டு இல்லை, இது வேறு குண்டு. அடுத்து எடுத்தார், மறுபடியும் கேன்சல் செய்தார். அடுத்து எடுத்தார், மறுபடியும் எகிரிகிறார், பார்க்கிறார், போகிறார், மறுபடியும் கேன்சல் செய்தார். கண்ணை எடுத்தார், குதித்தார், மறுபடியும் வருகிறார். மறுபடியும் குண்டை எடுத்தார், போகிறாரா இல்ல கேன்சல் செய்தார். மறுபடியும் கண்ணை எடுத்தார், பின்னர் செல்கிறார், குமிகிறார், மறுபடியும் ரைட் செய்கிறார். செவ் சாப்பிடுகிறார். நல்லா இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, சக்தி ஏற்றிக் கொள்கிறேன். செவ் சூப்பராக இருக்கிறது. லக்கி வாயில் வெத்தலை போட்டிருக்கிறேன், சுண்ணாம்பு இல்லை என்ற காரணத்தினால் லக்கி கொண்டிருக்கிறார். மறுபடியும் கண்ணை எடுக்கிறார், குறிப்பாக்குறார். அங்கே யாரும் ஓடி வருவார் என்று பார்க்கிறார். இல்லை, யாரும் வரவில்லை. அமைதியாகிவிட்டார். மேலே ஒருவர் வந்தான். NMSல இருந்து மேலே ஒருத்தர் வந்தாங்க. அருமையான ஒரு ஸ்ப்ரே. ரெண்டு பணம் கஜக் என்று விழுந்தது. NMSல இருந்து ஒரே ஒருவன் உள்ளான். ஒரே ஒரு ஆஹா, அங்க மேலே இருந்து வருகிறது. டிராப் இல்லை கைஸ். நம்ம நண்பன் தான் வருகிறான். நீங்கள் நினைக்கிறார்கள் என்னடா இது இங்க இருந்து டிராப் உழுது நினைக்காதீங்க. மறுபடியும் ராடிக்கு வந்தா, மறுபடியும் ராடிக்கு பார்த்தா, அடிக்க போறா, எகிரினார், பீக் பண்ணுகிறார், மறுபடியும் எடுக்கிறார், பொழந்து விட்டார். வாடா. அதாவது விளையாடு. மற்றவரெல்லாம் விளையாட்டில் கண்ணை எடுத்து மற்றவர்களை அடித்து ஒரு நாள் செய்தால் மட்டும்தான் பப்ஜி விளையாட்டு என்று பீஜமே விளையாட்டு என்று நடந்து கொண்டிருக்கும்போது ராஜுக்கு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் கரகாட்ட வீச்சமை. கரகத்தை எடுத்து தலையில் வைத்து ஆட ஆரம்பித்தார் என்றால் அவ்வளவுதான் முடிந்தது. என்ன அடிக்கவே இல்லை. ராட்ரிக்கான டீம் முடிச்சா இல்லையா? அதான் கரகத்தை எடுத்து வைத்தால் ஆத்தா பீஜவை ஆத்தா. ராட்ரிக்கு ஆத்தா, ராட்ரிக்கா பீஜவை ஆத்தா, ராட்ரிக்காக வேலையை பார்த்தா. முடிக்கப்பட்டது. பீட்டஸ் எங்க? பீட்டஸ் என்ற அணி ஒன்று இருந்தது. அகால மரணமணி. ஒரே ஒரு நாள் பிராக்டிஸ். அடுத்த 4 நாள் அகால மரணம். கோஸ்டோபி அகால மரணம். எங்க பாருங்க? ஸ்லாட் 1 ப்ளூ கலர். கோஸ்டோபி அகால மரணம். ஈஸ்வா கேமிங் அண்ட் சிங்கர் ட்ரோல் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் பக்கத்துல ரெமோ இஸ் ஆர்ஆர் அணி இருக்கு. ரெண்டே பேர் தான் இருக்காங்க. பாப்போம். அங்க பாருங்க, ஈஸ்வா மேல போயிட்டான். சிம்பா வேற இருக்கான். சிம்பா ரும்பா கும்பா ஜும்பா கம்பா பும்பா ரம்பா ஜம்பா. ஈஸ்வா போட்டல் வரமதடி. அவ்வளவுதான் முடிக்கப்பட்ட. சிம்பா அணி அடித்தான். சிம்பா லெப்ட் ஹேண்டில் பீட்டஸ் அடித்த அடியில். அதாவது அன்னைக்கு நாடி நரம்பு ரத்த சதையில் கேம் ஏத்தனால வெட்டி விட்டது. இன்னைக்கு ஏத்தன நாடி நரம்பு ரத்த சதையில் ஏத்தன கேம அன்னைக்கு நைட்டே போய் கக்கூஸ்ல உட்காந்து டர்ரு புருன்னு போட்டதுல எல்லாமே போச்சு. 4 நாள்ல கேமே கிடையாது. வந்தவொடனே அடிச்சு வெளியே அடிச்சுட்டாங்க. நைட்டுக்கு வெளியே அப்படின்னு மரணமா அவங்களை முட்ட விட்டது கைஸ். உம்மா கொடுத்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கேம ஏத்துறது எல்லாம் ஒரே நாள் ஆகி போதுக்கா. அதான் கைஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஐடில ராத்திரி மேல சம்பாதிச்சு சனிக்கிழமை நைட்டு ஹயாத் ஹோட்டல்ல புக் பண்ணி 2000 பிரியாணி சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டே போய் அந்த 2000 போக வச்சிருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ஒரு பிராக்டிஸ், அவ்வளவு ஒரு வெற்றி மேல ஒரு வெறி. அதுக்கப்புறம் சுத்தமா 2 நாள் ஆளே காணோம். ஸ்லாட் 1 போனதுல இருந்து மறுபடியும் ஆளா வரணும் கைஸ். அவ்வளவுதான். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது VTS கைஸ். மரண வேலை உமா கொடுத்தது கைஸ். 2.0 வெற்றி எடுத்தா ஸ்லாட் 1 எடுத்தானா ஸ்டார் பத்திக்கும். சாட்ல ஸ்டார் பத்திக்கு தெரியும். மீம் இறக்கப்படும். ஜயானி அன்னைக்கு மீம் கேட்ட மாதிரி மத்தவங்க மீம் போட இருப்பாங்க. அண்ணே ஒரு மீம் காட்டணும்னே அப்படின்வாங்க.
அதே மாதிரிதானா அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரே மேட்ச் தான் ஸ்லாட்ல ஒன்னு உட்கார்ந்தாங்களா, மறுபடியும் கீழே இறங்க போறாங்களா, மறுபடியும் கீழே இறங்க போறாங்க. பீட்டஸோட 2.0 வெற்றியா? ரீகால் கார்டு இருக்கு, ஆனா ரீகால் கார்டு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரீகால் கார்டு எடுத்தது வேஸ்ட் தான். ஆர்ஆர் அணி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க டனலுக்குள்ள. சென்டர் ஜோன்ல சிம்பா அணியும் ஆர்ஆர் அணியும் இருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட ஒரு ஃபைட், யுவிஓபி வந்துட்டாங்க. யுவிஓபி அணி டீம் 25 டீம் 8 ஜோன் சென்டர் வேற. ஸ்கையோபியோட சோலோவோட ஒரு புஷ் ஹெல்ப் பண்ண போதா கைஸ், பாப்போம். லெட்ஸ் சி கைஸ். 2.0 ஐயா சாமி ஜோன் கமெண்ட்ரி ஓபி தேங்க்யூ நன்றி 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 நன்றி. கொஞ்சம் ரெஸ்ட் இடத்துல கொஞ்சம் பேச முடியுது. பாத்தீங்கன்னா வெற்றி நோக்கி சென்று கொண்டு இருக்கும். நம்ம 2.0 வெற்றி பெறுவாங்களா? கலர் கலரா ஜிகினா கலர்ல உட்காந்துருக்காங்க. ராட்ரிக் வந்து என்ன சொல்றாருன்னா, ராட்ரிக் நான் சொல்றத உங்களுக்கு மனசுல நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மைண்ட் வாய்ஸ்ல வந்து சொல்றேன். நம்மள ரொம்ப நம்புறாங்க, நம்ம வேற கிறுக்காம இருக்கான்னு போட்டோம். இன்னைக்கு வேற ஐவரி இல்ல, ஐவரி இல்லாதப்ப நம்ம ஜெயிச்சாதான் நம்மளால பேர் எடுக்க முடியும். இன்னைக்கு நாம தான் ஐஜல், நாம தான் தலைவன். நம்மளுக்காக 3 பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எப்படியாவது ஒரு வெற்றி பெற்றே ஆகணும். டேய் கூட பாண்டிங்களா கரெக்டா இன்னைக்கு மட்டும் விளையாண்டுருக்கலாம் ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ராட்ரிக். ஆனால் அவர்கள் வீரர்கள் 3 பேரும் 3 திசையில் வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகா, அதில் ஒருத்தர் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். முன்னாடியே சானிடைஸ் போச்சிருக்கு. ஒரே சுடு 3 பேர் 3 பக்கம் திரும்புறானுங்க. ஏடிடி அங்க ராட்ரிக் அங்கிட்டு போதா அப்படிங்கிற ராட்ரிக் மாறியா தோனி அகால சொன்ன மாதிரியே தற்கொலை நாயகன் தன்னை கடைசி நேரத்தில் தன்னைத்தான் தற்கொலை பண்ணும் டோனி வரமடைந்தான். மரணம் உமா கொடுத்தது, மறுபடியும் காரம் உடைக்கிறாங்க. இப்பதான் சொன்ன சலிசலியா எடுக்கிறாங்களே ஒரு 1 HP 0.1 HP. கடைசி நேரத்தில் தன்னைத்தானே தற்கொலை பண்ணும் டோனியை காப்பாற்றி வந்திருக்கிறார் ராட்ரிக். ஆஹா ஒன்னதான் முதல்ல இந்த டீம்ல இருந்து தூக்கணும். ஏன்டா அப்படி பண்ற? இன்னைக்கு ஒரு 2 வெற்றி மட்டும் எடுத்து கொடுத்துடுறா, நான் தான் கேப்டன், ஊருக்குள்ள எல்லாம் பாமாயிருவேண்டா அப்படின்றான் ராட்ரிக். அருமையா விளையாண்டு கொண்டிருக்குது 2.0 பிறவே போய் கொண்டிருக்கிறது. மறுபடியும் ராட்ரிக் பெட்டக்ஸ்ல ஒரு அடி, மறுபடியும் அடிக்கிறாங்க, மறுபடியும் வந்து அடிக்கிறார், குமிக்கிறார், மறுபடியும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணு. கடைசி நேரத்தில் தன்னைத்தானே தற்கொலை பண்ணும் டோனி மறுபடியும் தற்கொலை செய்தான், மறுபடியும் தற்கொலைக்கு போயிட்டான். தற்கொலை உமா கொடுத்தது, உமா சாயிடியம் அப்பன் டோனி, சாயிடியம்லாம் இப்பதான் அப்பையில இருந்து டோனினா தற்கொலை கடைசி நேரத்தில் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்குவான். ஸ்கையோபியா காலவர்ணம் அவங்க டீம்ல 2வது ஒரு தற்கொலை வந்திருக்கான். 2வது தற்கொலை நடந்தது, 3வது தற்கொலை நடக்குமா, 4வது தற்கொலை நடக்குமா, 5வது தற்கொலை இங்க இருந்து எப்படி போவாங்க இருக்குமா? மறுபடியும் சாக்கோ சித்தப்பா மறுபடியும் ஒரு தற்கொலை நடக்குது. தற்கொலைக்கெல்லாம் தற்கொலை, மறுபடியும் ஒரு தற்கொலை வருது. டோனி இருக்கான், டோனி சித்தப்பா இல்ல டோனி அப்பா, சாரி கைஸ், டோனி தான் தற்கொலைக்கெல்லாம் அப்பா. புதுசா வந்த சித்தப்பா நம்ம சாக்கோ, புதுசா வந்த இளம் கன்று நம்ம ஸ்கையோபி போடுறாங்க. சாக்கோ முடிவடைந்தான், சித்தப்பா ஹாரமடைந்தார், மரணத்தை முத்தமிட்டார். தற்கொலை மறுபடியும் பாய போடுறாங்க, பாயப்பட்டு கிளம்புறாங்க. தற்கொலை எங்க போய் தற்கொலை பண்ணிக்கலாம்? நேரா போலாமா, சைடுல போலாமா, கீழே தற்கொலை பண்ணிக்கலாமா, மேல தற்கொலை பண்ணிக்கலாம்? மேல போறாங்க. ராட்ரிக் 1 HP 0.1 HP. ஆஹா பறந்து விட்டார்கள். மறுபடியும் மரணம் ஜஸ்ட்ல முத்தமிட்டு இருக்கும். பக்கத்தில் வந்து விட்டது, கழுத்தை பிடித்து விட்டது. லிப் டு லிப் பிரெஞ்ச் கிஸ் அடிக்கும் பக்கத்தில் வரும்போது பல்லு விளக்கவில்லை என்று விலகி சென்றது. அதனால் தப்பித்தார்கள் 2.0. இல்லை என்றால் உம்மா கொடுத்திருக்கும் கைஸ். உம்மா கொடுத்ததில் ஒரு அழுத்தம் மொத்த டீமும் அகால வரப்படைச்சிருக்கும். ஆமா ஒரே ஒரு தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் டோனி ஒருத்தனால அவங்க டீம்ல சாக்கு அகால மரணம் அடைந்தான். மேல பறந்து விட்டு இருக்காங்க, பாக்குறாங்க. கீழே இறங்குறான் டோனி கீழே இறங்குறான். அருமையான ஒரு ஜோன் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், செவரு பக்கம் வந்துட்டாங்க. ஜோனா இது ஜோன் 10 மீட்டர். அருமையான ஒரு ஜோன் பிடிச்சாதான் இவன் வரணும். அருமையான ஒரு ஜோன். ராட்ரிக் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஹீல் பண்ணிட்டான். அதாவது கார் தான் புகையுன்னு பாத்தீங்கன்னா பாயே புகையுது பாத்தீங்கன்னா தங்கப்படி வந்துச்சு. அகால மரணம். தன்னைத்தானே தற்கொலை பண்ணி டோனி ஒரு நாக் அவுட். மறுபடியும் ஒரு தற்கொலைக்கு போயிட்டான். மறுபடியும் அவங்க டீம் தற்கொலைக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், தற்கொலை இந்த இதுக்கு தவறானது அப்படின்னு மறுபடியும் ஸ்கையோபி அவர் காப்பாத்துறான். மறுபடியும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறான் நமது டோனி. கடைசி நேரத்தில் அவனால உயிர் பிடிச்சி இருக்க முடியாது. உயிரை கொடுத்து விட்டு பொட்டியாகி ஒரு சின்ன கலந்தி பொம்மையா மாறிக்கொண்டு வந்து எகிரி விளையாடுவான். அவன் தான் நமது டோனி கைஸ். கடைசி நேரத்துல அவனால யார கடைசி அவ்வளவுதான் ஃபியூல் குறைஞ்சிச்சு. மெதுவா வராரு ராட்ரிக், பொறுமையா வராரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வராரு. இறங்கி விட்டா
அவ்வளவு இறங்க மாதிரி தன்னை தற்கொலை பண்ணும் புது ஆள் வந்திருக்காரு நமது ராட்ரிக். பொறுமையா வந்தார், திறமையாக வந்தார், மரணமய முத்தமிட்டது. 10 மீட்டர் உள்ள போனோம், மறுபடியும் காப்பாத்துறாங்க. ஸ்கையோபி தன்னை தானே தற்கொலை பண்ண மணியை எப்படியே காப்பாத்தி ஆகும்னு பாக்குறாங்க. ஜோன் அவுட் 9 மீட்டர், மறுபடியும் உள்ளார போறாங்க. அந்த ஸ்மோக் போடணும். ஸ்கையோபி அவன் சொல்றான், உங்களோட தற்கொலை பண்ணிக்க கண்டிப்பா விட மாட்டேன், நான் இருக்கும்போது நீங்க தற்கொலை பண்ண கூடாது. அவ்வளவுதான், தன்னைத்தான தற்கொலை பண்ணி ஸ்கையோபி. டோனி மட்டும் தான் இருக்கான், தன்னைத்தானே தற்கொலை பண்ணும் டோனி. அப்பா இருக்கிறார், காப்பாத்துவாரா? மறுபடியும் தூக்குறா. அருமையான ஒரு ரேடு. ஸ்கையோபி ஆள வரணும். சிம்பா டீம், சிம்பா சூத் அடிக்கிறான். சிம்பா சூத்திலே போட்டு எல்லாம் தெரியுறான். சிம்பா அடி ஆள வரணும். ஆஹா, அருமை. பொறுமையா இருந்திருக்கணும் டோனி, பொறுமை இன்மை. மரணத்தை முத்தமிட்டான். மறுபடியும் ஒரு நெருப்பு, மறுபடியும் அவர்தான் தன்னைத்தானே தற்கொலை பண்ணும் டோனி. கடைசியாக முடிந்தது. ஒரு மேட்சில் ரெக்கார்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னைத்தானே தற்கொலை எத்தனை முறை பண்ண முடியும்? 3, 4, 7, 9, 15, 20, 25, 35, 45. இவன் யாரு உமால போட்ட ஒரு நேர்ல வெளியாகி போச்சு கிரிட்டுன்னு. சிம்பா டீம்ல 3 பேரு பொறுமையா இருக்காங்க. பார் பார்க்க வந்தவங்களா எப்படி அடிக்க பார்க்க வந்தாங்க நினைச்சிருப்பாங்க. உண்மையா அங்க என்ன நடந்துச்சுன்னா, தன்னைத்தானே தற்கொலை பண்ணுவது எப்படி? தற்கொலை என்றால் என்ன? இப்படி பண்ணுவது. உள்ளே வந்தா சாயிடம் பார்க்கல செவுடா. சாயிடம் படுத்துட்டு அவனுக்கு பிரேக் பண்ணி அடிக்க தெரியல. வந்த ஒரு நாணி, உட்கார்ந்த ஒரு நாணி. நாணிக்கு தின்னா சிம்பாவா தின்னா அங்க ராக்கெட் விடுறாங்க. இங்க பாருங்க போட்டான் வெறியான ஒரு பாட்டு. தின்னோபி 1 HP. தின்னோபி ராக்கி பாய், ஊம்பாய் என்று அழைக்கப்படும் நமது ஊம்பாய் பாத்தீங்களா ஜெயிக்க போறாரு. ரீகால் பண்றாரு. 3v3 நடக்குது. பீட்டஸ்ல இருக்கும்போது அவர் ஒரு ராக்கி பாய், இப்போ ஒரு ஊம்பாயா இருக்கிறாரு. ஊம்பாய் ஜெயிப்பாரா? தின்னோபி வெற்றி பெறுவாரா? அவளை தூக்கிட்டாங்க. வெளியே வந்தோம்னாக்கா ரஸ்கா அவ்வளவுதான் முடிக்கப்படுது. ரஸ்காடு ஐயோ அழிச்சிட்டுலாம் சாய்கிறிய மகால வண்ணம். தானே தற்கொலை மட்டும் இல்ல, என் கையில இருக்க வெட்டியும் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாய் டிடிஎம் அகால மரணம் அடைந்தார். வெளியே என்ன பாட்டா நிக்குது கதவுல இருந்து அடிக்கிறதுக்கு. வெளியே இருக்கிற மொட்டத்தனமான இனிமி ஒரு நேரு கீடு போடுறது. அதுல ஒருத்தன் சாய் டிடிஎம் படுத்துட்டு இருக்கிறான். எனிமி வரான், அவனை பார்க்க கூட இல்ல ப்ரோ. ஐயோ, அவன் நினைச்சிருப்பான் தற்கொலை பண்ற நேரம் வந்துருச்சு, குண்டு கிண்டு எதுவும் இல்ல, யாராவது வந்து அடிச்சு என்ன கொலையாவது பண்றா அப்படின்னு வெயிட் பண்ண. அருமையான 4500 people watching. Let's go for fourth like guys. It's not a bot squad war, it's a தற்கொலை படை war guys. அருமையான தற்கொலை பண்ணி எல்லாம் செத்துட்டாங்க. தற்கொலைக்கு முயலாத அணி தின் ஓபி மட்டன் கிசா சாட் சோஜி. ஒரு அருமையான ஒரு வெற்றி, திறமையான வெற்றி. அப்பா எத்தனாவது வெற்றி இவங்களுக்கு? இது செகண்ட். அன்னைக்கு 2.0 அடிச்சு 2.0 உடைச்சி 2.0 வெளுத்து கட்டி ஜோன் அவுட் சைடுக்கு போய் 2.0 நாணி மேல நாணியாக்கி அகால மரணமடைய வச்சு அவங்கள ஸ்லாட் 1ல இருந்து கீழே இறக்கி அவங்கள மரணத்தை முத்தவிட வச்சு 2.0 வெற்றியே இல்லாம பண்ணி ஸ்டார்ஸை உடைச்சி ஒடுக்கி ஸ்டார்ஸே தெரியாத மாதிரி பண்ணி மரணத்தை முத்தவிட வச்ச தின்னோபி அணி மறுபடியும் ஒரு